வெல்கம் பேக் மூவி லவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு படம். லூசிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. லூசிக்கு திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு தெரியாமையே ஒரு டைம் மிஷின் மூலயமா அவங்க டைம் டிராவல் பண்ணி லூசி பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போன அவங்க அக்காவோட காலகட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்க அக்காவை காப்பாத்தலான்னு பார்த்தா அங்கதான் வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். சம்மர் உயிரோட இருந்தாங்கன்னா ஃபியூச்சர்ல லூசினால வாழ முடியாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இவங்க கடைசியா என்ன முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி ஒரு sci-fi thriller மூவி தான். அதுதான் டைம் கட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எவர் மூவி. ஏப்ரல் 18, 2003 ஸ்வீட்லிங்கிற இடத்துல ஒரு இல்லீகலா ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த பார்ட்டி நடத்துறாங்க. அந்த பார்ட்டிக்கு வர்றாங்க. இவங்க தான் சம்மர். ஒரே சோகமா வந்துட்டு இருக்காங்க. இதோ இந்த கையில கார்டு வச்சுட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருக்காருல, இவர் தான் குவென். ஆக்சுவலா சம்மருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காரு. சம்மர் வந்த உடனே சம்மர் கிட்ட பேசுறாரு. சாரி சம்மர், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்மர் சொல்லிட்டு இருக்கும் போது இடையில புந்து, ஹாய் சம்மர், எப்படி சம்மர் இருக்க, நீ வந்துட்டியா, சம்மர் இல்லாத பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரு தான் ஈத்தன். ஈத்தன் கூட்டிட்டு போறாரு சம்மர். ரொம்ப ஃபீல் பண்றாரு குவென். இந்த தடவை ப்ரப்போஸ் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அடுத்ததே பார்ட்டி ஹாலுக்குள்ள கூட்டிட்டு போனோடனே செம்ம கடுப்புல தான் இருக்காங்க சம்மர். சம்மர் கேக்குறாங்க, ஏன் ஈத்தன், யாருக்குமே சோகம் இல்லையே, எல்லாருமே இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, எப்படி இவங்க அதுக்குள்ள மறந்துட்டாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்றது சம்மர், எல்லாம் கடந்துதானே போகணும் அப்படின்னு ஈத்தன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேத்த பார்க்க போறாங்க சம்மர். ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏமிக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ஏமி நீ மிஸ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆமா, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சம்மர். அப்போ ஸ்டேஜ் மேல நின்னுட்டு ஈத்தன் சொல்றாங்க, வேல், பிரைன், அப்புறம் ஏமி, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லாம் கப்ஸ்அப் பண்ணி ஒரு நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள மறக்கவே முடியாது, கண்டிப்பா கவலைப்படாதீங்க, அந்த ஸ்லாஷரை கண்டிப்பா போலீஸ் புடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்வீட்லி பிரிட்ஜ காமிக்கிறாங்க. அந்த ஸ்வீட்லி பிரிட்ஜ்ல போலீஸ் கார் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. வாக்கி டாக்கில ஒரு வாய்ஸ் வருது. ஸ்வீட்லில ஒரு இடத்து பேரை சொல்லி அந்த இடத்துல இல்லீகலா பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, அதை என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் 2 கார்ல வர்றாங்க. பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அந்த போலீஸ் வந்துடுறாங்க. அதெல்லாம் தெரியாம உள்ளுக்குள்ள பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஒரு போலீஸ் சொல்றாரு, என்னடா நடக்குது இங்க, இப்பதான் 3 பேத்த கொண்டிருக்கிறாங்க லைனா ஒரு. ஆனா அதெல்லாம் கூட கவலைப்படாம இவனுக்கு பாட்டுல பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. என்னடா பசங்க, இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு போலீஸ் சொல்றாரு, இல்லடா, அந்த கவலையை மறக்கிறதுக்கு இவங்க எல்லாம் பார்ட்டி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, உள்ளுக்குள்ள போய் எல்லாத்தையும் முதல்ல அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு ஈத்தன் கீழே வந்து சம்மர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தன் வந்து இடிக்கிறான். அதனால அவரு வச்சிருந்த இந்த ட்ரிங்க்ஸ் சம்மர் மேல கொட்டிருது. ஜாக்கெட்ல ஃபுல்லாவே ட்ரிங்க்ஸ் கொட்டிரு. நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க சம்மர். அதுக்கப்புறம் சம்மர் வெளியே வர்றாங்க. அவங்க ஜாக்கெட் ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கு. அடடா, ஜாக்கெட்ல நனைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு பேக் சைடு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போறாங்க சம்மர். அதுக்குள்ள போலீஸ் எல்லாருமே இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டா அந்த ஸ்லாஷரும் வந்துடுறான். சம்மர் ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான் ஸ்லாஷர். அடுத்தது போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. கோட்டை ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டச் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதாங்க பின்னாடி ஸ்லாஷர் அப்படி வந்துட்டு இருக்கான். இது கண்ணாடியில தெரியுது. அதை பார்த்தோன்னே பயந்து போய் கத்துறாங்க சம்மர். அதுக்குள்ள அவன் கத்திய வச்சு குத்த வர்றான். சம்மர் தள்ளிக்கிறாங்க. கண்ணாடியில போய் அடிக்குது. அந்த கத்தி தூள் தூளா உடஞ்சு போயிருது கண்ணாடி. அதுக்கப்புறம் வேகமா வெளியே ஓடி வர்றாங்க சம்மர். ஆனா அசால்ட்டா நடந்து வர்றான் ஸ்லாஷர். மர காம்பவுண்ட் கேட் இருக்கு, அதை ஓபன் பண்ணிட்டு போயிடலான்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அது பூட்டி இருக்கு. உடனே ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. இதுல வேற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல வேற ஹாரன் சவுண்டு, இந்த பொண்ணுகள்லாம் சத்தம் போடுற சவுண்டு. இதனால இவங்க ஹெல்ப் அப்படின்னு கத்துறது யாருக்குமே கேட்கல. அதனால வக்கப்புல் போட்டு வைக்கிற ரூம் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் ஸ்லாஷர் ரொம்ப அண்ணன் நட போட்டுட்டு மெதுவா வர்றான். வந்து எங்க இருப்பா சம்மர்னு தேடி கரெக்டா சம்மர் காலை பிடிச்சி தர தரன்னு இழுக்கிறான். சம்மர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமா வெளியே ஓடி வர்றாங்க. அந்த கத்தியை விட்டுட்டு என்ன பண்றான்னா, பெரிய ஹைட்டா இருக்கக்கூடிய ஒரு கோடாரி எடுத்துக்கிறான் அந்த ஸ்லாஷர். சம்மர்
வெளியே ஓடி வர்றாங்க. அப்படியே அந்த கோடாரிய வச்சு முதுகுல ஒரு வெட்டு வெட்டுறான். அப்படியே அந்த இடத்துல டைம் கட் அப்படின்னு போடுறாங்க. அடுத்தது இப்போ ஏப்ரல் 18 தான். ஆனா இது 2024. இதோ இங்க படுத்துட்டு இருக்காங்க பாருங்க, இவங்க தாங்க லூசி. சம்மரோட போட்டோவும் அங்க மாட்டி இருக்கு. சோ சம்மருக்கு சொந்தக்காரங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அப்படிதான் இல்லைங்க. சம்மரோட கூட பிறந்த தங்கச்சி. பட் சம்மர் இறந்த பின்னாடி தான் இவங்க பிறந்திருக்காங்க. அவங்க எழுந்திருக்கும் போதே ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பிரைட்டான ஷைனியான ஸ்டார் இறந்து போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பிளாக் ஹோல் உருவாகும். பயங்கர சூப்பரான ஒண்ணு. அது போகும்போது ஒரு தடயத்தை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் என்னோட லைஃப். லூசி தூங்கி எழுந்திரிச்சோடனே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரிவர்ல வந்து பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல போட்டை ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டி தான் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல. அதுல தான் உட்காந்துலாம் பாத்துட்டு இருக்காங்க. ரிவரை பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு மெயில் வருது. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன மெயில்னா அது நாசால இருந்து வந்திருக்கு. இவங்க இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருந்துக்காங்க. அது வந்துருச்சு. சோ நேரா நம்ம மாஸ்டர் கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளம்பிங்க பார்க்க போறாங்க. அவரு ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர். ஸ்கூலுக்கு போற இடையிலேயே அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 16ஆம் தேதி ஆரம்பிச்ச ஒரு தொடர் கொலை 4 பேத்த கொன்னுச்சு. 4ஆவதா ஏன் அக்கா சம்மரை கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா. ஆனா இந்த ஏப்ரல் 16, 17, 18 3 நாள் வந்ததுன்னா இப்பயும் ஊருக்குள்ள சலசலப்பா தான் இருக்கும். எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, எனக்கு டைம் டிராவல் பண்ண சான்ஸ் கிடைச்சா இது எல்லாத்தையுமே நான் மாத்திடுவேன் அப்படின்னு சம்மர் வந்து நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே ஸ்கூல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏப்ரல் 18 சம்மரோட போட்டோவை வச்சிருக்காங்க. சம்மரும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. சோ அவங்க ஞாபகத்துக்காக இந்த போட்டோவை வச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேரா பிளம்பிங் கிட்ட போறாங்க. ஒரு குட் நியூஸ் மாஸ்டர். என்னாச்சு? நாசால இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம ஹாப்பி ஆயிராரு. வாவ் சூப்பர். அம்மா இது உன் அம்மா அப்பாட்ட சொன்னியா? இல்ல மாஸ்டர், இனிமேல் தான் சொல்லணும். மறக்காம போய் சொல்லுப்போ. உன் அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நேரா வீட்டுக்கு வர்றாங்க. லூசி ஆக்சுவலா அவங்க அப்பா சோனர் அப்படிங்கிற நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லூசி வீட்டுக்கு போனோடனே அவங்க ரூமுக்கு பக்கத்துல சம்மரோட ரூமும் இருக்கு. அவங்க ரூம் டோரை ஓபன் பண்ண போறாங்க. இல்ல சம்மரோட ரூம்குள்ள போலான்னு சொல்லிட்டு சம்மரோட ரூம்குள்ள போறாங்க. சம்மர் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அது ஃபுல்லா அப்படியே எல்லாமே இருக்கு. சம்மரோட க்ளோசட் ரூம் இருக்கு. அதுக்குள்ள நடந்து போறாங்க. சம்மரை பார்த்தது இல்லையே தவிர ஆனா சம்மர்னா லூசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது டைல்ஸ் ஏதோ கடன்னு சவுண்ட் கேக்குது. என்னது அப்படின்னு சொல்லி டைல்ஸ தட்டி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஏதோ ஹாலோவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் லவ் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கு. ஏதோ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன், ஆனா நீ இருக்க மாட்ட, நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி எழுதுனது யாருன்னா கீழே ஈ அப்படின்னு போட்டிருக்கு. இத படிச்சுட்டு இருக்கும் போதே லூசியோட அம்மா வந்துடுறாங்க. கிளம்பலாமா லூசி அப்படிங்கிறாங்க. ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்காம காமிக்காம அவங்களோட பேக் சைட் பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நேரா ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க டாலரஸ் அப்படிங்கிறவங்க தான் அவங்களுக்கு பரிமாறுறாங்க. ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. டாலர் சொல்றாங்க, அப்படியே இவ அக்கா மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஆமா ஆமா சம்மர் மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் சோகமா பேசிட்டு இருக்காரு. சம்மர் உனக்கு நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணுவால குக் பண்றப்போ? ஆமா நானும் சம்மர் இருந்தா எப்பயுமே அதிகமா குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. 20 வருஷம் ஆகுது சம்மர் இறந்து. அப்பயும் கூட அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சம்மரை மறக்கவே இல்லை. இன்னும் சம்மரை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. லூசி சொல்றாங்க, அப்பா எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க கிடைச்சிருக்கு? நாசால கிடைச்சிருக்குப்பா. நாசாவா அப்படிங்கும் போதே அது எங்க இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. டிசில அம்மா. டிசி எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போதே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் லூசி, என்னோட கம்பெனில நீ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேல, நான் உனக்கு சோனார்ல இன்டர்ன்ஷிப் வாங்கி தரேன், நீ அங்க வா அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நாசாக்கு டிசிக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சோ ஒரே சோகமா வந்துட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எங்கன்னா சம்மர் இறந்து போனாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக சம்மர் இறந்த இடத்துக்கு வந்து பார்த்தா சம்மரோட போட்டோ அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. லூசியோட அம்மா சின்னதா ஒரு ஸ்லிப்பர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. சம்மர் யூஸ் பண்ண ஸ்லிப்பர். சம்மரோட அம்மா பேரு கேந்திரா, அப்பா பேரு கில்ஃபீல்டு. கேந்திரா என்ன சொல்றாங்கன்னா, சம்மர் இது நீ ஒரு வயசுல போட்டிருந்த செப்பல், நீ எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் நடந்தது இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்குதா அம்மா அப்படின்னு சொல்றாங்க. கேர்ள் சொல்றாரு, ஆமா நீ என் கூட விளையாண்டுட்டு இருப்பே சம்மர், அதுதான் எனக்கு ஞாபகமா இருக்கு. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சம்மரை நினைச்சு.
ஆனா ஒரே சோகமா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. லூசி, லூசி, அக்காக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிஃப்ட் கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கொண்டு வந்திருக்கமா அப்படின்னு போய் கார்ல அவங்க பர்ஸ்ல தேடுறாங்க. கடைசியில பார்த்தா செயின் வந்து கழுத்திலே போட்டிருக்காங்க. அட, கழுத்திலே இந்த செயின் போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி அந்த செயினை கழட்ட போறாங்க. சம்மரை கொலை செஞ்ச இடத்துல அந்த பில்டிங்குள்ள இருந்து ஏதோ ஒரு லைட்னிங் ஒண்ணு உருவாகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. தூரத்துல இருந்து லைட்னிங் செம்மையா தெரியுது. என்னது லைட் எரியுத மாதிரி இருக்கே, சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு லூசியும் போறாங்க. அந்த இடமே பால் அடைஞ்சு கிடக்குது. சம்மர் தப்பிக்கிறதுக்காக அந்த மர கேட்ல இருந்து ஹெல்ப்னு கத்துவாங்கல்ல, அந்த கேட் எல்லாம் ஒட்டஞ்சு கீழே கிடக்குது. பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாவே. உள்ள போய் அந்த லைட்டிங் வர்ற இடத்துல போய் பார்த்தா அங்க ஒரு மிஷின் இருக்கு. ஒரு பெரிய CPU மாதிரி 2 இருக்கு. அதுல இருந்து 2 CPUல இருந்தும் பெருசா ஒரு லைட்னிங் பீம் உருவாகுது. அது 2 ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகணும்னே பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல அப்படியே கிளிச் ஆகி மறைஞ்சு போறாங்க லூசி. மறுபடியும் லூசி வந்துடுறாங்க. அப்பாடா, என்னாச்சு, ஒரு கிளிச் மாதிரி இருந்தது, நல்ல வேலைக்கு வந்துட்டோம், முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தா கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கு. உள்ள போறப்போ எல்லாமே பாழடைஞ்சு கிடந்தது. ஆனா இப்போ எல்லாமே பெயிண்ட் அடிச்சு பளிச்சுன்னு இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. நம்ம சம்மரோட நினைவா அங்க போட்டோ எல்லாம் வச்சு நிறைய பொருட்கள்லாம் இருந்ததுல, அந்த இடத்துலதான் அவங்க அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்க. அங்க அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே காணா. அதே மாதிரி சுவனியர் திங்ஸ் எல்லாமே காணா போச்சு. எங்கடா இது, என்ன நடக்குது? சரி, முதல்ல அப்பாக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா சிக்னல் இல்லைன்னு வருது. என்னாச்சு? சரி, ஊருக்குள்ளனாச்சும் போலாம் அப்படின்னு ஊருக்குள்ள போறாங்க. பார்த்தா ரிவர் சைடு கிரில் அப்படின்னு ஒரு பெரிய கடை இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, இது மூடி ரொம்ப வருஷம் ஆகுது, எப்படி இது திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது. அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மக்கள் போட்டிருக்க ட்ரெஸ், அப்புறம் கடைகள், இடம் எல்லாத்தையுமே பாக்குறப்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும் போதே அங்க ஒரு பேனர் இருக்கு. 2003 ஸ்வீட்லின்னு போட்டிருக்காங்க. என்னடா இது 2003ன்னு போட்டிருக்காங்க? உடனே நம்ம மாஸ்டர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம், ஒருவேளை நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. பிளம்பிங்க பார்க்க தான் போறாங்க. உள்ள போறப்பே பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. 2003ல அந்த காலத்துல ட்ரெஸ் பண்ணுவாங்க பாருங்க, அது மாதிரி லோ ஹிப், இந்த பெல்ட் எல்லாம் பாருங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஹிப் தெரியற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. டே, இது 2003 தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்போ ஒரு பொண்ணு இவங்களை கிராஸ் பண்றதுக்காக இவங்களை பார்த்து அப்படி வந்துட்டு இருக்கு. யாருன்னு நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா சம்மர் அப்படியே லூசிய கிராஸ் பண்ணி போறாங்க. லூசியும் சம்மரவே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 2003ல சம்மர் சாகிறதுக்கும் ஒரு 4 நாள் முன்னாடி இவங்க வந்திருக்காங்க. சம்மர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ பிரைன், வேல் 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹே சம்மர், இன்னைக்கு மால் போலாம், வர்றியா? ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தியா சம்மர்? இல்ல நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல அப்படிங்கும் போதே அங்க வரா ஈத்தன். சம்மர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சம்மர். இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு அங்க இருந்து சம்மர் போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க லூசி. வேல் சொல்றாங்க, இங்க பாரு, சம்மர் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, இதுக்கு மேலயும் நீ எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற? இனிமேல் தொந்தரவு பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் யார்ட்டாச்சும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல் அங்க இருந்து போயிடுறாங்க. பிரெயின் சொல்றாரு, விடு மச்சான், விடு என்னன்னு பாத்துக்கலாம். இல்லடா, இந்த சம்மர் 2 வருஷமா என் கூட தான்டா இருந்தா, ஆனா திடீர்னு என்னமோ என்ன கழட்டி விட்டா என் கூட பேச கூட மாட்டேங்கிறாடா, விடுடா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த லூசி அங்க இருந்து பிளமிங்கோட லேபுக்கு போறாங்க. பிளமிங் சொல்றாங்க, யாராவது வந்திருக்கிறது? என்ன திருட்டுத்தனமா என்னோட கம்ப்யூட்டர்ல இல்லீகலா சாங்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படிங்கும் போதே மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. திரும்பி பாக்குறாங்க, நீ யாரு? என்னோட ஸ்டூடெண்டா? எஸ் சார். இல்ல அகதா போற ஸ்டூடெண்டா சார். உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடிஸ்க்காக தான் இந்த டவுட். டைம் டிராவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? டைம் டிராவல்னா ஒவ்வொரு வினாடிங்கிறது ஒரு வினாடிங்கிற நட்சத்திர வேகத்துல அது ஓடுது. அப்படிங்கும் போது யாரோ ஒருத்தர் கிளாஸ போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, குவென் தான். குவென் ஒரு பிசிக்ஸ் ஜீனியஸ். அட குவென், நீ ஏடா இருக்க? வெல், இவன் தான் குவென் கிட்ட நீ எதனால கேரு, பிசிக்ஸ்ல அவன் ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குவென் சொல்றாரு, டைம் டிராவல்ல பாஸ்டுக்கு போறதுங்கிறது ஒரு பாரடாக்ஸ உருவாக்கிரும், அதுவும் மல்டிபிள் பாரடாக்ஸா உருவாக்கிரும். ஒருவேளை மோசமா அழிக்கக்கூடிய ரிபிள் எஃபெக்டும் கூட அதை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. டே, நான் வேற வந்துட்டேனேடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க லூசி. லஞ்ச் பெல் அடிக்குது. சரி, லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு பிளமிங் சொல்றாரு. 2 பேரும் அவங்கவுங்க வழிய பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா சும்மாவா இருக்கா இந்த ஈத்தன், பிரைன் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா குவென் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க. வாடா, நீ உனக்கு நீச்சல் தெரியுங்களா, வான்னு சொல்லிட்டு குவென்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்
பின்னாடி போயிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் போறாங்க. ஏடா கூட்டம் கூட்டமா இத்தனை பேர் எங்க போறாங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு லூசியும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுட்டு கேக்குறாங்க, ஆமா இப்ப எங்க போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, இந்த சீனியர்ஸ்க்கு இதே வேலையா போயிடுச்சு. வருஷம் வருஷம் யாராச்சும் ஒருத்தரை ரிவருக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸ்டூபிட் ட்ரெடிஷன் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க லூசி. வெயிட், நீங்க ஏமி கோல்டன் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க ஏமி. இவங்க தாங்க ஏமி கோல்டன், சம்மரோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம 4 பேத்த கொன்னாங்கல்ல, அதுல 3ஆவதா கொல்ல போற பொண்ணு இவங்க தான் ஏமி. அதுக்கப்புறம் வின்ன காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. லூசி வேகமா போறாங்க. ஹே நிறுத்துங்க நிறுத்துங்க, எதுக்கு இப்ப இவனை தூக்கிட்டு போறீங்க? ஏன் எல்லாமே ஃபன்னுக்கு தான், இதுல என்ன இருக்கு? ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு குவென் சொல்றாரு. டே தம்பி பேசாம இருடா அப்படின்னு ஈத்தன் சொல்றாரு. ஓ எல்லாமே ஃபன்னுக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா லூசி ஈத்தனை புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈத்தனுக்கு பயங்கர கோவம் வருது. ஹே இது சும்மா ஃபன்னுக்கு தான், இதற்கு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஈத்தனுக்கு பயங்கர கோவம் வருது. பிரைனுக்கும் கோவம் வருது. அதுக்குள்ள ஒரு மாஸ்டர் வராரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுல ஏமி அப்படியே சம்மரை பாக்குறாங்க. சம்மர் அப்படியே ஏமிய பாக்குறாங்க. ஆனா 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. அப்பா தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சம்மர் லூசிய பாக்குறாங்க. லூசிய பார்த்துட்டு அவங்களோட கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மருக்கு. அங்க இருந்து போயிடுறாங்க. சம்மர் குவென் சொல்றாரு, எனக்காக எந்த பொண்ணும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இந்த ஸ்கூலுங்க தான் நான் உன்னை காப்பாத்தினேன். இதே இது என் ஸ்கூலா இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த டைம்ல வீடியோ எடுத்து ட்விட்டர்ல போட்டிருப்பானுங்க. ட்விட்டரா அப்படின்னா சரி அதை விடு குவென், நீ பிசிக்ஸ் ஜீனியஸ் தானா? ஆமா லூசி, அப்பவா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க. நான் டைம் டிராவல் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. குவென் சிரிக்கிறாரு. ஏ என்ன சொல்லிட்டு இருக்க, டைம் டிராவல் எல்லாம் பண்ணிலாம் வரவே முடியாது. நான் சொன்ன மாதிரி பாஸ்டுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ப்ரூஃப் வேணுமா? நான் டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன் குவென் அப்படின்னு சொல்லி அவங்களோட மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க. மொபைல் போனை பார்த்துட்டு இது என்னது? குவென் இதுதான் என்னோட டார்ச் லைட். சாங் கேட்கறது, மூவி பாக்குறது, டிவி சீரீஸ் பாக்குறது, வீடியோ பாக்குறது, போன் பேசுறது, என்னோட மிரர் கூட இதுதான் சொல்லுவேன். ஓகேவா, போட்டோ எடுக்கிறது கூட இதுல தான் போட்டோ எடுப்பேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்றாங்க. என்னது போட்டோ எல்லாம் எடுப்பியா குவென்? நான் சொல்றத கேளு குவென். இப்ப பாரு, இந்த போனு ஓபன் ஆகணும்னா உன் முகத்துக்கிட்ட வைக்கிறேன் பாரு. ஓபன் ஆச்சா? இல்ல, இது ஒரு ஃபேஸ் ஐடி. நான் என்னோட முகத்தை காமிச்சா மட்டும்தான் இது ஓபன் ஆகும். இங்க பாரு அப்படின்னு லூசியோட முகத்துக்கிட்ட வைக்கிறாங்க. அன்லாக் ஆயிருது. வாவ் சூப்பரா இருக்குது, இதுதான் போனா? இதுலதான் நீங்க போன் பேசுவீங்களா அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூசி ஆக்சுவலா இவங்க எங்க பேசிட்டு இருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரூம்ல உள்ள நின்று ஒரு கதவுக்கு பக்கத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கதவோட கண்ணாடியில வெளியே தெரியுது. சம்மர் ஏமிய பின்னாடி துரத்துக்கிட்டே வர்றாங்க. ஏதோ ஒண்ணு சம்மர் சொல்ல வர்றாங்க. ஆனா ஏமி பயங்கர கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. லூசி அங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏ லூசி, நான் பாட்டுல கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன போயிட்டே இருக்க? அடுக்கடுக்கா குவென் கேள்வி கேட்டுட்டே வர்றாரு. இப்ப யாரு பிரைம் மினிஸ்டர்? எதிர்காலத்துல ரோபோட்டிக் பெட் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ரோபோட்டிக் பெட் எல்லாம் வரல குவென், ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு வரும்போது கரெக்டா அவங்களுக்கு எதுக்காப்புல சம்மர் வர்றாங்க. லூசிய பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. லூசிய பார்த்தோன்னே குவென் கிட்ட கேக்குறாங்க, ஹே குவென், கெமிஸ்ட்ரி ஹோம்வொர்க் பண்ணித்தரேன்னு சொன்னேன்ல, பண்ணித்தரையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வீட்டுல பண்ணி வச்சுட்டேன், உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே, ஆமா இவங்க அப்படின்னு கேக்குறாங்க. சொல்ல மறந்துட்டேன்ல சம்மர், இதுதான் என் ஃப்ரெண்ட் லூசி. ஓ அப்படியா, ஓகே ஹாய் லூசி. ஆனா லூசி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அதுக்கு லூசி, இல்ல நீங்க பாக்குறதுக்கு சான்ஸ் இல்ல, என் முகம் எல்லாருமே பார்த்த மாதிரி இருக்கும் தான் சொல்லுவாங்க. இல்ல லூசி, நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன், கேம்ப்ல தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்தேன். கரெக்ட், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போறாங்க லூசி. ஹே ஒரு நிமிஷம் லூசி, உன்னோட கட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிரெயினையும் ஈத்தனையும் நீ பொழத்து கட்டுன பாரு, சூப்பர் தெரியுமா? என்னால எல்லாம் அப்படிலாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹே அப்படிலாம் இல்ல, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க லூசி. சரி ஓகே, எனிவே ஈத்தனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். குவென் மறக்காம ஈவினிங் எனக்கு ஹோம்வொர்க்கை கொடுத்துரு அப்படின்ட்டு போறாங்க. போறப்பே பாத்தீங்கன்னா உன்னோட பேரு என்ன சொன்னா? லூசின்னு சொன்னேன். ஓ லூசி, லூசி என்னோட மிடில் நேம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சம்மர் போறாங்க. இனிமேல் நம்ம இங்க இருக்கவே கூடாதுதா, நம்ம முதல்ல கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா குவென்னை கூட்டிட்டு சம்மரை கொண்டாங்க பாத்தீங்களா, அந்த பார்ட்டி நடந்த இடத்துக்கு போய் அங்க இருந்து டைம் மிஷினை எடுத்துட்டு வந்து குவென்னோட வீட்லயே ஒரு லேப் வச்சிருக்காரு. அந்த லேப்ல கொண்டு வந்து வச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது திரும்பியும், அதனால அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது அங்க ஒரு சின்ன ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டர்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் முதல்ல, இப்போ லைட் எரிய மாட்டேங்குது. சோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி லூசி
லூசி கண்டுபிடிக்கிறாங்க. இத பாக்குறாங்க, சோனர் அப்படின்னு போட்டிருக்கு. இது சோனர்ல தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது. இது ஒரு ஆன்டி மேட்டர் அப்படிங்கறதும் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஆன்டி மேட்டரை எடுக்கணும்னா சோனருக்கு தான் போகணும். சோனருக்கு எப்படி போறது? இதுக்கு சான்ஸே இல்ல. அது ஒரு ரிசர்ச் சென்டர், ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு குவென் சொல்றாரு. லூசி அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன ஐடியானா, சோனர்ல தான் அவங்க அப்பா ஒர்க் பண்றாங்க. சோ சம்மர் வீட்டுக்கு போய் சோனரோட அப்பாவோட கீ கார்டை எடுத்தோம்னா அங்க ஓபன் பண்ணி இந்த ஆன்டி மேட்டரை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால சம்மர் வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா இதுதான் என்னோட வீடு அப்படின்னு குவென் கிட்ட சொல்றாங்க லூசி. இது உன் வீடுனா அப்போ சம்மர் என்னோட சிஸ்டர் தான். அப்படியா? ஆமா, நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேன் அப்படின்னு லூசி சொல்றாங்க. அதுக்குள்ள சம்மர் வந்துடுறாங்க. ஹோம் ஒர்க்க சம்மர் கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. என்னடா இது, கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் கேட்டா நீ வேற ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்க. ஓ சாரி, நான் கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் வீட்லயே வச்சுட்டு அதுக்கு பதிலா வேற ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேனே. ஓகே பரவாயில்ல, நான் இப்ப வேலைக்கு போறேன், அதனால எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. ஒண்ணு பண்ணட்டுமா? லூசியும் கெமிஸ்ட்ரியில கை தேர்ந்த பொண்ணு, அவ சொல்லி தருவா சம்மர். வாவ், அப்படியா லூசி? எஸ் சம்மர், ஆக்சுவலா குவின்னை விடவே நான் கொஞ்சம் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்றாங்க லூசி. ஆக்சுவலா வேணும் தான் கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வராம வேற ஒரு ஹோம்ஒர்க்கை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பனா தான் சம்மர் லூசிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அப்போ கீ கார்டை எடுத்துட்டு வந்துடலாம் தான் பிளான். அதே மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போறப்பே பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு லூசிக்கு. கேந்திரா லூசியை பார்த்தோன்னே உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்கம்மா. நான் கேம்ப் போனப்ப பார்த்த பொண்ணுமா, இவ எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கில் வந்து உட்காருமா அப்படிங்கிறாங்க. கில் பார்த்தா அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அதை விட கேந்திரா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அம்மா பசிக்குதுமா, ப்ளீஸ்மா சீக்கிரம் குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சம்மர். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட உட்கார்றாங்க. சம்மர் லூசி ரெண்டு பேருமே அட் எ டைம்ல ஒரே கெச்சப்பை எடுக்கிறாங்க. கேந்திரா சொல்றாங்க, உங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லூசி கேக்குறாங்க, எப்பயுமே நீங்க எல்லாரும் ஒன்னாதான் குக் பண்ணுவீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் ஒன்னாதான் குக் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் கேந்திரா சம்மர் ரெண்டு பேரும் தான் எப்பயுமே குக் பண்ணுவாங்க. சம்மர் எப்பயுமே அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கில் சொல்றாரு, ஓ அம்மாப்பா இப்படி பண்ண மாட்டாங்களா? எப்பயுமே பண்ணதில்ல அப்படின்னு சொல்றாங்க. லூசி, இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, என்ன சாப்பிடணும்னாலும் இங்க வந்துரு, ஓகேவா அப்படின்னு கேந்திரா சொல்றாங்க. ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லூசி. சம்மர் கிட்ட கேந்திரா கேக்குறாங்க, சம்மர் இதுக்கு முன்னாடி உனக்கு ஏமி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, என்னாச்சு ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இல்லம்மா, இன்னும் பேசல அப்படின்னு ஒரே சோகமாயிடுறாங்க சம்மர். அதுக்கப்புறம் தனியா வந்து அந்த ரிவரை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் 2003லயே அந்த போட் ஸ்விங் அங்கேயே தான் இருந்திருக்கு. அந்த போட் ஸ்விங் பக்கத்துல ரிவரை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க லூசி. சம்மர் வராங்க. என்னாச்சு ஒரே சோகமா இருக்க? இல்ல உன் அம்மா எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்களா? லூசி, நீ தான் பார்த்தேல படிக்கிறதுக்கு எவ்வளவு கராரா இருக்காங்கன்னு. நீ பரவாயில்ல சம்மர், என் அம்மா எல்லாத்துக்குமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூசி, எனக்கு இங்கிலீஷ் வராது, ஸ்பானிஷ் வராது, மேக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, இது பெரிய பிரச்சனை தெரியுமா? ஓ அதனாலதான் சம்மர் குவென் உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானா? ஆமா, குவென் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி எவ்வளவு ஹெல்ப் பண்றான் தெரியுமா? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுடலாம். ஆமா, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? எதுக்காக இந்த அவுட்ஃபிட்ல இருக்க? லூசி, 2024ல இது மாதிரிதான் ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. சரி வா அப்படின்னு சம்மரோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே லூசிய போட சொல்றாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு ஸ்டைலிஷா இருக்கு. எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இதவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு லூசி சொல்றாங்க. மிரர்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோ ஒன்ன பாக்குறாங்க. அதை அப்படியே எடுத்து பாக்குறாங்க. அது வேல் பிரைன் ரெண்டு பேரும் இருக்கிற போட்டோ. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க லூசி. அதுக்கு சம்மர், எப்படி இப்பதான் நீ வந்த, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? வெல், அத நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். என்ன இன்ஸ்டாகிராமா? இல்ல ஃபேஸ்புக், மை ஸ்பேஸ். என்ன வளர்ற? குவென் சொன்னா. சம்மர், ஓ குவென் சொன்னானா? ஆமா லூசி, அவங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா பெர்ஃபெக்ட் இல்லைனாலும் அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்டு தான். அதுவும் வேல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது லூசி அப்படின்னு சொன்னோன்னே டைம் பாக்குறாங்க. 8:28 ஆகுது. சம்மர், மால் எத்தனை மணிக்கு மூடுவாங்க? 9 o'clock மூடிடுவாங்க. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போறாங்க லூசி. என்னோட கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் என்ன ஆகுறது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. நம்ம நடந்து போய் எப்படியும் மாலுக்கு போக முடியாது நினைச்சிட்டு இருக்கப்பே அங்க ஒரு கிக் ஸ்கேட்டிங் சைக்கிள் இருக்கு. அதை எடுத்துட்டு வேகமா மாலுக்கு போறாங்க. அதுக்குள்ள வேல் பிரைன் ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க. அவங்க கடை மூட போறாங்க. அப்போ கூட ட்ரெஸ்
செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு வர்றேன்ட்டு வேல் அங்க இருந்து போறாங்க. அதே மால தான் கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வென். லூசி மாலுக்கு வந்தோடனே எங்கடா போயிருப்பான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி கடை அங்க மூடியாச்சு. கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க குவென்ன பாக்குறாங்க. ஹே குவென், இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீ எங்க லூசி இங்க வந்திருக்க? வேல் பிரைன் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க மேலதான் போனாங்க, ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ போய் பாருன்னு சொல்லி ஒரு கடை பேரை சொல்றாங்க. தேங்க்ஸ் குவென் அப்படின்ட்டு வேகமா போறாங்க. லூசி, லூசி எதுக்காக போற? அவங்கள தேடிட்டு இருக்க, நான் அப்புறம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராங்க போறாங்க. லூசி அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. வேல் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிரைன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருமே இல்ல. அங்கதான் வர்றாரு ஸ்லாஷர். துரத்தி பிரைனை அங்கேயே கொண்டுறாரு. லூசி அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. பிரைன் இறந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க லூசி. அதுக்குள்ள வேலும் வந்துடுறாங்க. வேலை கூப்பிட்டுட்டு வேகமா லூசி வெளியே ஓடி வர்றாங்க. அப்பயும் அந்த ஸ்லாஷர் சுத்தி 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 இவங்களை துரத்திக்கிட்டே இருக்காங்க. எஸ்கலேட்டர்ல அப்படியே 2 பேரும் இறங்கி வர்றாங்க. பார்த்தா கீழே வந்து நிக்கிறான் ஸ்லாஷர். எப்படா இவன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேல் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி லூசி போறாங்க. வேல் வந்து பின்னாடி எப்படி நடந்து வந்துட்டு இருந்தவங்க அந்த எஸ்கலேட்டர் அப்படி சுத்திட்டு இருக்கனால அவங்கனால மேல ஏறி போக முடியல. தொப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ்ல அப்படி கீழே இறங்கி வந்துட்டே இருக்காங்க. வேர்ல் கரெக்டா ஸ்லாஷர்ட்ட மாட்டிக்கிறான். வேர்லோட தலைய புடிச்சு அப்படியே அந்த எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அதுல தலைய வச்சு நசுக்குறாங்க. அவங்க அங்கேயே இறந்துடுறாங்க. இத பார்த்துட்டு வீர்னு கத்திட்டு இருக்கிறாங்க. லூசி என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வின் ஒரு பக்கம் ஓடி வராரு. அதுக்கு முன்னாடி வேகமா அங்கிருந்து ஓடி வராரு செக்யூரிட்டியும் அங்கேயே குத்தி கொன்னுறான். லூசி இத பார்த்து பயந்து நின்னுட்டு இருக்காங்க. வின் அப்பதான் வர்றாரு. இந்த நடந்திருக்க கொலையெல்லாம் பார்த்துட்டு லூசி வான்னு சொல்லி லூசி தர இழுத்துட்டு வேகமா போறாரு. எப்படியோ ஸ்லாஷர் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. லூசி நேரா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு போட் ஹவுஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த போட்ல ஏறி நீ இங்க இன்னைக்கு படுத்துக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வின் கிட்ட லூசி கேக்குறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க இறந்திருக்க கூடாது பாரு, இன்னும் பெரிய கெட்டவன் ஆகிட்டே அந்த ஸ்வீட்டி ஸ்லாஷரா அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஸ்லாஷரா? சீரியல் கில்லர்ஸ்க்கு தான் இது மாதிரி நேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா சீரியல் கில்லர் தான் அப்படின்னு சொல்றாங்க லூசி. லூசி அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிட்டாங்களா? அது யாரது? ஆக்சுவலா சீரியல் கில்லரை இதுவரைக்கும் பிடிக்கவே இல்ல. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அது வேற யாரும் இல்ல ஈத்தன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் லூசி, ஏன்னா நம்ம எதையுமே மாத்தக்கூடாது, அது அப்படியே நடந்துகிட்டே போகணும். நீ முதல்ல டைம் மிஷினை சரி பண்ணி உன்னோட டைம் லைனுக்கு போகிறதுக்கு பாரு. ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான், நான் நாளைக்கு காலையிலேயே போய் அப்பாவோட கீ கடை எடுத்துறேன் குவென். ஓகே இதான் கரெக்ட் லூசி, ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு குவென். அடுத்த காலையில நேரத்திலேயே அந்த போட் ஹவுஸ்ல இருந்து எழுந்திருச்சு அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டு சாவி எங்க இருக்குன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும்ல. அந்த சாவி எடுத்து உள்ள போய் அப்பாவோட கீ கார்டு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் கீழே இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க சம்மர். லூசி இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லூசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது வந்து அப்படிங்கும் போது நீ வா அப்படின்னு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சம்மர் உண்மையை சொல்லு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். நேத்து நைட்டு நீ வேகமா மால்க்கு போன எனக்கு தெரியும். பேப்பரை காமிக்கிறாங்க பாத்தியா, வேல் அண்ட் பிரைன் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ என்னன்னு சொல்லு, உண்மையை சொல்றியா இல்லையா? சம்மர் உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்க சம்மர். லூசி நீ சொல்ற உண்மையை நான் நம்புறேன், சொல்லு. ஓகே நான் சொல்றேன் சம்மர், நான் உன்னோட சிஸ்டர், உன்னோட தங்கச்சி. வாட் தங்கச்சியா? ஆனா இப்போ நான் பிறக்கல சம்மர், நான் 2024ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க சம்மர். அதுக்கப்புறம் இவங்க பாக்கெட்ல வச்சிருந்தாங்கல்ல அந்த ஈனு போட்ட லெட்டர், அந்த லெட்டரை வந்து குடுக்குறாங்க. இது உன்னோட ரூம் டைல்ல இருந்து தான் நான் எடுத்தேன். அதை படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு இது மாதிரி லெட்டர் எனக்கு வந்ததே இல்ல அப்படின்னு சம்மர் சொல்றாங்க. இதுதான் உண்மை சம்மர், நீ நம்புனா நம்பு அப்படின்னு அந்த லெட்டர் கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லூசி வின்னோட லேபுக்கு போறாங்க. லூசி அதுக்கப்புறம் அவங்க டைம் மிஷினை சரி பண்றதுக்காக எல்லா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சம்மர் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல இருக்க கபோர்ட்ல ஏதோ ஒண்ணு எடுக்கிறதுக்காக வர்றாங்க. பார்த்தா அங்க ஒரு லெட்டர் இருக்கு, அது ஈ அப்படின்னு போட்டிருக்கு. அந்த லெட்டரை எடுத்து அப்படி பார்க்கும்போது சைடுல திரும்பி பாக்குறாங்க. ஈத்தன் அங்க இருந்து போறாரு. இவன் தான் இந்த லெட்டர் கொடுத்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சம்மர். அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க. லூசி கொடுத்துட்டு போன லெட்டரும் இந்த லெட்டரும் ஒரே லெட்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ லூசி சொன்னது உண்மைதான், அவ டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காதா அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. நேரா குவென்னோட வீட்டுக்கு சம்மர் வராங்க. ஏன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. லூசி குவென் 2 பேரும் ஃபயர் பார்ட்டிகல் ஏ பார்ட்டிகல் பில இருக்கு. குவென் கரெக்டா சம்மர், பார்ட்டிகல் ஏனா வந்து அது லேசர் பீம் தெரியும், பார்ட்டிகல் பீனா என்னன்னு தெரியலையே லூசி. குவென் இங்க பாரு, இந்த மிஷின்ல அது ருபீடியம்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அது ஆன்டி மேட்டர் மாதிரி குவென். ரைட் லூசி, ஃபேண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி லூசி. மேட்டர்
ஆன்டி மேட்டர். 2 என்டாங்கிள்டு பார்ட்டிகல்ஸ் வந்து மிஷினோட 2 சைட்ஸ் இருந்தா அதை நம்மளால ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும் லூசி. ஆக்சுவலா ஒரு உண்மை சொல்ல போறோம்னா மைக்ரோஸ்கோபிக் வார்ம் ஹோல யூஸ் பண்ற மாதிரி. ஆக்சுவலா நீ அதுலதான் டிராவல் ஆகி வந்திருப்பியோ என்னமோ எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு லூசி. சோனார்ல இருந்து வந்த சிலிண்டர் ஆன்டி மேட்டர் அது உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. நமக்கும் இந்த ஆன்டி மேட்டர் கிடைச்சதுன்னா நம்மளும் டைம் டிராவல் பண்ணலாம் சூப்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு குவென். அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது நம்ம சோனார்ல இந்த சிலிண்டரை போய் சுட்டாதான் மட்டும்தான் நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே சம்மர் வர்றாங்க. குவென், இவளை நீ நம்புறியா? இவ நிஜமான டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காளா? ஆமா சம்மர், அவ டைம் டிராவல் பண்ணி தான் சம்மர் வந்திருக்கா. சரி நானும் நம்புறேன். ஓகே, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் பிளாக்பெரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா லூசி? தயவு செய்து அதுல மட்டும் பண்ணிராத. அப்போ என்னோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கு? நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கூட இருக்காரு அப்படின்னு லூசி சொல்றாங்க. அதை கிட்ட மூஞ்சி சுருங்கி போயிருது சம்மருக்கு. ஓகே, வேலையும் பிரெயினையும் யார் கொண்டதுன்னு தெரியுமா லூசி? இல்ல எனக்கு தெரியாது. இத்தனை பேத்த கொன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. லூசி, இன்னமும் கொலை நடக்க போகுதா? ஆமா சம்மர், நான் நேத்தே ட்ரை பண்ண வேலையும் பிரெயினையும் காப்பாத்திருக்கா, ஆனா அது பெரிய விளைவா ஏற்படுத்திடுச்சு, பெரிய பிரச்சனையாயிருச்சு, இனி முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லூசி? எப்படியாச்சும் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும். நீ என்னடா சொல்ற? இல்ல இல்ல, இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செய்ய போறோம்னு வச்சுக்கோ, அது ஒரு உயிரை காப்பாத்துறதாவும் கூட நடக்கலாம், இல்லாட்டி பெரிய ஒரு வேர்ல்டு வார் 3 கூட அது கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் கேக்குறாங்க, சரி அடுத்தது யாரு சாக போறா அப்படிங்கும் போது ஏமி அப்படின்னு சொல்றாங்க. லூசி இதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆகுது. இல்ல, ஏமி சாக கூடாது, அவளை காப்பாத்தணும். குவென், நீ என்ன சொல்ற? எஸ் அப்கோர்ஸ், ஏமிய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு குவென். ஏன் குவென், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெரிய வேர்ல்டு வார் 3 வரும்னு சொன்ன அப்படிங்கிறாங்க லூசி. லூசி, வந்தாலும் வரலாம், ஆனா நம்ம ஏமிய காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏப்ரல் 16 வேல் அண்ட் பிரைன் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 17 ஏமிய காப்பாத்துறதுக்காக போகணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏமி எப்பயுமே மெரைன் மியூசியம்ல நைட் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க கிளீனிங் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கதான் ஏதாச்சும் கொலை நடக்கும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. மெரைன் மியூசியத்துக்கு போயிடுறாங்க. அங்க 2 ஷிப்பும் இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்கும், 2 கனெக்ட் பண்ற மாதிரி. நீங்க 2 பேரும் இந்த ஷிப்ல தேடுங்க, நான் அந்த ஷிப்ல தேடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏமி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கனால இவங்க கூப்பிடுறது எதுவுமே சவுண்டே கேட்கல. அவங்களுக்கு கிளீனிங் வேலை போயிட்டு இருக்கு. கரெக்டா அங்க ஸ்லாஷர் வர்றான். ஏமி கிளீன் பண்ணிட்டு இருக்க ஷிப்புக்கும் ஆப்போசிட் ஷிப்ல தான் சம்மர் இருக்காங்க. ஏமி தேடிட்டு இருக்கும் போது பார்த்தா ஆப்போசிட் ஏமி இருக்காங்க. அபாடா, இங்க தாண்டா ஏமி இருக்கா, அவளை போய் கூப்பிடலான்ட்டு போகிறப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா கரெக்டா ஏமிய பார்த்து போயிட்டு இருக்கான் ஸ்லாஷர். வேகமா அந்த பிரிட்ஜ்ல போய் கதவை தட்டுறாங்க, வேக வேகமா தட்டுறாங்க சம்மர். ஆனால் ஏமிக்கு கேட்கல. அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க பேண்ட்ல மாட்டியிருந்த சிடி பிளேயர் வந்து கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. அடடா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹெட்போனை எடுத்துட்டு சிடிய பிளேயர்ல போட்டுட்டு இருக்காங்க. சம்மர் கூப்பிடுறது அப்பதான் தெரியுது. ஓ சம்மர், நீ என்ன இங்க அப்படிங்கும் போதே அங்க ஒருத்தன் ஸ்லாஷர் வந்துட்டு இருக்கான், கொல்றதுக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சம்மர் கரெக்டா ஸ்லாஷரை பாத்துறாங்க. ஏமி வேகமா ஓடி வந்து டோர் ஓபன் பண்ணி வெளியே வந்து கதவை சாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியோ கதவை சாத்தி பூட்டிட்டு வேகமா ஓடி வர்றாங்க. அதுக்குள்ள ஸ்லாஷர் என்ன பண்றானோ அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வர்றான். இவங்க 2 பேரும் சவுண்ட் போடுறத பார்த்துட்டு இவங்க மேலதான் இருக்காங்க, நான் போலாம் வா அப்படின்னு சொல்லி குவென் லூசி 2 பேரும் வர்றாங்க. கடைசியில 4 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஸ்லாஷர் கிட்ட மாட்டிக்காம எப்படியோ தப்பிச்சு 4 பேரும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஏமி சம்மர் 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஏமியும் சம்மரும் பேசிட்டு இருக்கப்போ கார்ல லூசி குவென் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இனி அடுத்தது யார கொல்ல போறாங்க அப்படின்னு குவென் கேக்குறாரு. அப்படியே ரொம்ப மனசு கஷ்டத்தோட சொல்றாங்க லூசி, அது சம்மர் தான் அப்படின்னு சொன்னோடனே நோ 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 நோ, சம்மரை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் லூசி, அவளை இங்கிருந்து வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடலாமா, இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும், இந்த விஷயத்த நீ சம்மர் கிட்ட சொல்லிரு. கரெக்ட் குவென், நான் இன்னைக்கு அவகிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க லூசி. அடுத்ததே சம்மர் லூசி 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. சம்மர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு அந்த லெட்டர் யார் கொடுத்ததுன்னு தெரிஞ்சு போச்சு சம்மர், அது ஏமி தானே, உங்க 2 பேத்துக்கு இடையில என்ன சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, தெரியும் எனக்கு இந்த கேம் மேரேஜ்ல ஒன்னும் பிரச்சனையே இல்ல, இப்ப லீகல் ஆயிடுச்சு, நீ ஏன் தயங்கிட்டு இருக்க சொல்லு. இல்ல அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிதான் ஏமி கிட்ட சொன்னேன், ஆனா என்னால பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருந்தது, அதனாலதான் நான் அப்பா அம்மா கிட்ட பேசல, அதான் அவளுக்கு கோவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, ஏமி சம்மர் 2 பேரும் லவ் பண்றாங்க. அத வீட்டுல சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க சம்மர். எல்லாமே சரியாயிரும் சம்மர், நம்ம தான் சூழ்நிலையை உருவாக்கணும் சம்மர். ஒரு உண்மை சொல்ல போனா கேம் மேரேஜ் லீகல் ஆயிருச்சு, சில பேர் போய் இதை வெளியே சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கலி நீயா இருக்கலாம் சம்மர். ஓகே லூசி, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொன்ன? உண்மை சொல்ல போனா சாகிறத விட அதுதான் பெரிய கொடுமையே. இதை கேட்டதுதான் சம்மர், நான் உங்ககிட்ட உன்னோட
உன்னோட ஃபியூச்சர் பத்தி ஒன்னு சொல்லியே ஆகணும் அப்படிங்கும் போதே கரெக்டா டோலரஸ் வந்துடுறாங்க. ஹே சம்மர், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். டிஸ்ஸோட பேரையும் சொல்றாங்க. எஸ், அதே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சம்மர் சொல்றாங்க. லூசியும் சொல்றாங்க, நானும் இன்னைக்கு அதே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் சொல்றாங்க, ஒரு உண்மை சொல்ல போனோம்னா 2024 இருக்கப்போ எனக்கு 40ஸ்ல நான் இருப்பேன், நீ சின்ன பொண்ணா இருக்க, ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ், ஏன் லேட் ஆச்சு? தெரியல சம்மர், அவங்க ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க, ஏன் எதனால அப்படின்னு கேக்குறாங்க. சம்மர் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த அப்புறமும் இத பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க லூசி. காலையில ஆகுது, சரி கீ கடை எடுத்துடலான்னு தேடிட்டு இருக்கப்ப கில் வந்துடுறாரு. என்னாச்சு லூசி, குட் மார்னிங், இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சேன்? நான் எப்பவுமே சீக்கிரம் எழுந்திரிச்சேன். சரி ஓகே வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கிச்சனுக்கு. அப்பதான் கேக்குறாங்க லூசி, ஏன் உங்களுக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கேந்திரா சொல்றாங்க, சின்ன வயசுல சம்மர் செம்ம சுட்டியா இருப்பா, அவளை பார்த்துட்டு இன்னொரு குழந்தை வேணா, இவ ஒருத்தியே போதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது, சம்மர் இறந்தனால சம்மரோட இடத்துக்கு அதை சரி பண்றதுக்காக தான் லூசிய பிறந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலா என்ன பிரச்சனையாக போகுதுன்னா, சம்மரை லூசி காப்பாத்திட்டா சம்மர் உயிரோட இருப்பாங்க. அப்ப ஃபியூச்சர்ல லூசி கண்டிப்பா பிறக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ சம்மர் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க லூசி. டைம் மிஷினை முதல்ல சரி பண்ணி நம்ம டைம் லைனுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க லூசி. லேபுக்கு வர்றாங்க. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு லவ் லெட்டர் வச்சிருந்தாங்கல்ல, அந்த லவ் கார்டை எடுத்து பாக்குறாங்க. வென் தான் சம்மருக்கு எழுதிருக்கிறது தெரிய வருது. கரெக்டா அங்க வென் வந்துடுறாரு. ஆக்சுவலா கில்லோட கீ கார்டை எடுத்துட்டு வந்துடுறாங்க சம்மரை வென் லவ் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த இவங்களுக்கு தெரிஞ்சதாவே காட்டிக்கல. வென் கேக்குறாரு, சரி விஷயத்த சொல்லிட்டியா சம்மர் கிட்ட? இல்ல நான் சொல்லல. வென், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் அம்மா அப்பா சம்மரோட இடத்தை நிரப்புறதுக்காக தான் என்ன பெத்துக்கிட்டாங்க. சம்மரை மட்டும் நான் காப்பாத்தினேன்னு வச்சுக்கேன், நான் பிறக்கவே மாட்டேன். அதனாலதான் சம்மர் கிட்ட இதை சொல்லல அப்படின்னு சொன்ன. நீ ஏன் இவ்வளவு சுயநலமா யோசனை பண்ற அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு வென். சம்மரை அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்ததே சம்மரை மீட் பண்றாங்க லூசி சம்மர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, நீ ஒரு பொண்ணே போதும்னு அப்பா அம்மா முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்லாஷர் இன்னைக்கு நைட்டு உன்னை கொன்றுவான், அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, சப்போஸ் நீ உயிரோட இருந்தா நான் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, முதல்ல போட்டோல தான் உன்னை பார்த்த சம்மர், நேர்ல நான் பார்த்ததே இல்ல, ஆனா இப்போ உன்கிட்ட பழகிட்டேன் சம்மர், உன்னை என்னால விட்டு பிரிய முடியாது சம்மர், நீ எனக்கு வாழ்நாள் முழுவதும் வேணும் சம்மர் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க லூசி. ஒரு பக்கம் சம்மரை விடவும் முடியல, இன்னொரு பக்கம் சம்மர் உயிரோட இருந்தா லூசி பிறக்கவே மாட்டாங்க. இது ரெண்டுமே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு முடிவு எடுத்துறாங்க, சம்மரை காப்பாத்துறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க லூசி. சம்மர் ஆக்சுவலா அவங்க ஒரு முடிவு எடுத்துறாங்க, தன்னோட தங்கச்சி உயிரோட இருக்கணும், அதனால தன்னோட உயிரவே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. சம்மர் இப்போ எங்க போறாங்கன்னா சோனர் ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. அங்கேயே வென்னும் வர்றாங்க. ரெண்டு பேரும் உள்ள போய் குட்டி சிலிண்டர்ல இருக்கக்கூடிய ஆன்டி மேட்டரை சுட்டுட்டு வரலாம் தான் போறாங்க. கில்லோட கீ கடை வச்சுதான் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்த பின்னாடிதான் தெரியுது, அங்க ஒரு செக்யூரிட்டியும் இறந்திருக்காரு. அதே மாதிரி 3 ஆன்டி மேட்டர்ல ஒரு ஆன்டி மேட்டரை யாரோ ஒருத்தர் சுட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க சம்மர் இவன் டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கான், இந்த டைம் மிஷின் அந்த ஸ்லாஷரோட தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம என்னதான் பண்றது லூசி? அந்த ஆன்டி மேட்டரை எடுத்துக்கிட்டு வென் கிட்ட சொல்றாங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன், அவனும் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கான். ஆன்டி மேட்டர் எடுத்துட்டு நேரா வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. சம்மரை காப்பாத்துறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. சம்மரையும் காப்பாத்தணும், அதே சமயத்துல இவங்க டைம் டிராவல் பண்ணி அவங்களோட டைம் லைனுக்கும் போகணும். அடுத்ததே சம்மரை காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஏமி உயிரோட இருக்காங்க, வேல் பிரைன் மட்டும் தான் இறந்திருக்காங்க. சாக போறோம்னு தெரிஞ்சு போயிருது சம்மருக்கு. சோ பயங்கர சேர்ஃபுல்லா வர்றாங்க. உள்ள வந்தோடனே ஈத்தன் வந்து எல்லாத்தையும் கப்ஸ் அப் பண்ண சொல்றாரு. அப்போ ஈத்தன் வச்சு இந்த கப்ல இருக்க ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஃபார் லாங் லைஃப் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு நேரா ஏமி கிட்ட வர்றாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏமிய கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீ எப்பயுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சம்மர். ஏய் என்னது இது, இதான் கடைசியில பேசுற மாதிரி இப்படி நீ பேசிட்டு போற அப்படின்னு ஏமி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. புல்லெல்லாம் போட்டு வச்சிருந்த ரூம்ல தானே இவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த விஷயத்தையும் லூசி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துல போய் நின்னுட்டு, இந்த இடத்துல தானே அந்த ஸ்லாஷர் கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ஸ்லாஷர் வர்றான், சம்மரை கொல்றதுக்கு வந்து நிக்கிறான். தாராளமா என்ன கொன்று அப்படின்னு சொல்லி சம்மர் சொல்றாங்க. ஸ்லாஷர் சம்மரை கொல்றதுக்கு வர்றான். அப்ப பாத்தீங்கன்னா வேகமா ஒரு வண்டி வந்து கதவை உடைச்சுக்கிட்டு ஸ்லாஷர் மேல வந்து அந்த வண்டி இடிக்குது. ஸ்லாஷர்
ஸ்லாஷர் பறந்து போய் விழுகிறான். உலர்ந்து பார்த்தா நம்ம லூசியும் வின்னும் வர்றாங்க. லூசி வேகமா ஐயோ சம்மருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது சம்மர் நல்லா இருக்கா. அப்பாடா தேங்க் காட் சம்மர் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சம்மரை கூப்பிட்டுட்டு முதல்ல நீ வண்டி எடு அப்படின்னு சொல்லும் போது ஹே கைஸ் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு வின். என்னடா ஆச்சு அப்படிங்கும் போது அந்த ஸ்லாஷர் எழுந்துச்சு வர்றான். அந்த மாஸ்க் எல்லாம் பாதி உடைஞ்சு போயிருது, பாதி முகம் தெரியுது. இந்த முகத்தை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் போது அந்த மாஸ்க கலட்டுறான். அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக். வின்னோட இன்னொரு வெர்ஷனான குவென், அதாவது சின்ன வயசு குவென், இவன் ஒரு 25-30 வயசு இருக்கக்கூடிய குவென், ஃபியூச்சர்ல இருந்து வந்த குவென். அவனை பார்த்தோன்னே இது இல்ல இது நான் பண்ண மாட்டேன், இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு குவென் சொல்றாரு. டேய் அப்புறம் பேசிட்டேன்டா, முதல்ல ரிவர்ஸ் எடுத்து வண்டியை திருப்பி போடா அப்படின்னு சம்மர் சொல்றாங்க. உடனே வண்டியை திருப்பிட்டு நேரா போயிட்டு இருக்காங்க. இப்போ எங்க தான் போறது அப்படின்னு குவென் கேக்குறாரு. நேரா உன்னோட லேபுக்கு போ. அவன் என்னோட இன்னொரு வெர்ஷன், அவன் நான் லேபுக்கு தான் போவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் லூசி. குவென் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ முதல்ல உன்னோட லேபுக்கு வண்டியை விடு அப்படின்னு லூசி சொல்றாங்க. அதுக்கப்புறம் லேபுக்கு போனோடனே லூசி கிட்ட சொல்றாங்க, இல்ல நான் இந்த தப்ப நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், என்ன நம்பு லூசி அப்படின்னு சொல்றாங்க. நான் நம்புறேன், நீ முதல்ல வா நம்ம வேலையை பார்க்கலான்னு நேரா போறாங்க. லூசி சம்மர் குவென் 3 பேர் இருக்காங்க. லூசி உடனே போனோடனே என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷின்ல வந்து ஆன்டி மேட்டரை ஃபிட் பண்ணி அதை சார்ஜ் பண்றாங்க. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான், நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யணும் ஓகேவா அப்படின்னு லூசி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே நேரா லேபுக்கு தான் வர்றான் பெரிய குவென். 2003ல இருக்கக்கூடிய குவென்னு சொல்லலாம், ஃபியூச்சர்ல இருந்து வந்த குவென்னா ஃபியூச்சர் குவென்னு சொல்லிடலாம். ஃபியூச்சர் குவெனுக்கு வந்து கேக்குறான், என்னடா இவளை காப்பாத்திட்டு இருக்க, இவனால தாண்டா அத்தனை பிரச்சனையும் வந்தது. 2-3 நாளைக்கு முன்னாடி உன்னை ஆத்துக்குள்ள தூக்கி போட்டாங்கல்ல, அதுல இருந்து தாண்டா பிரச்சனையே வந்தது. எங்க போனாலும் அவமானம் அவமானம் அவமானம், அதுவும் இந்த சம்மர் இருக்கால அப்படி சிரிச்சா தெரியுமா. குவென் சொல்றாரு, இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என்னோட வெர்ஷனா இருக்கலாம், பட் இது மாதிரிலாம் எதுவும் நடக்காத, நான் நடக்கவும் விட மாட்டேன். ஃபியூச்சர் குவென் சொல்றாரு, டேய் நமக்காக தாண்டா இதை பேசிட்டு இருக்கேன், நம்மளால கொஞ்சம் கூட முன்னுக்கே வர முடியல, அவமானப்பட்டு புட்டு கூனி குறுகி கிடந்தோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சம்மர் தான். நான் சம்மரை கொல்லணும்னு முடிவு பண்ணேன், ஆனா சம்மரை மட்டும் கொன்னேன்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா கொன்னுட்டு அப்புறம் சம்மரை கொல்லலாம் முடிவு பண்ணேன், அதனால தாண்டா அவளை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு ஃபியூச்சர் குவென் சொல்றாரு. லூசி சொல்றாங்க, இப்பதான் புரியுது ஏன் இது வரைக்கும் ஃபியூச்சர்ல யாருமே ஸ்வீட்லி ஸ்லாஷரை கண்டுபிடிக்க முடியலன்னு இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. நீ இங்க கொலை பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு டைம் லைன்ல போய் இருந்துட்டேன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆளாளுக்கு எல்லாரும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா எதுக்குன்னா அந்த ஆன்டி மேட்டர் வந்து சார்ஜ் ஆகணும், அதுக்காக தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நான் லவ் பண்ண சம்மர், நீ என்ன பண்ண தெரியுமா, நான் உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொன்னோன்னே என்னை கிண்டலா ரிஜெக்ட் பண்ணிட்ட, எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது தெரியுமா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக தான் என்ன கொல்ல வரையாடா அப்படின்னு சம்மர் சொல்றாங்க. நான் இப்படி அவமானப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீதான் சம்மர், உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கொல்றதுக்கு வர்றாரு ஃபியூச்சர் குவென். சம்மருக்கும் ஃபியூச்சர் குவெனுக்கும் இடையில வந்து நின்னுட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு கழுத்தை அறுத்துருவேன், நான் இறந்துட்டேன்னா நீ ஃபியூச்சர்ல இருக்க மாட்டேன் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போதே டைம் மிஷின் சார்ஜ் ஆயிடுச்சு, லைட் பீமும் ஓபன் ஆயிடுச்சு. லூசி சொல்றாங்க, நீ சம்மரை கொல்லணும்னு போட்ட பிளான்ல ஒரு தப்பு பண்ணிட்ட தெரியுமா, நீ என்ன உருவாக்குனதோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஃபியூச்சர் குவென்னை தரன்னு இழுத்துட்டு போறாங்க அந்த மிஷின் கிட்ட. அதுக்குள்ள குவென்னும் சம்மர் 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர் குவென் அண்ட் லூசி 2 பேரும் டைம் மிஷின்ல போயிடுறாங்க. டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்திருக்க இடம் ஈவி கார் சார்ஜர் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. 2 பேருக்கு பயங்கர சண்டை நடக்குது. ஃபியூச்சர் குவென் என்ன பண்றாங்கன்னா நம்ம சம்மரை போட்டு அடிச்சு தள்ளுறாங்க. அப்போ ஈவி சார்ஜர் இருக்குல்ல அந்த பிளக்கை எடுத்துட்டு இவங்களும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. லூசி அப்ப என்ன பண்றாருன்னா அவர் கையில ஒரு கத்தி வச்சிருக்காரு, அத லூசி மேல குத்துறதுக்கு போறாரு. ஈவி சார்ஜ் பிளக்ல போய் அந்த கத்தி பட்டு அப்படி தெரிச்சுக்கிட்டு போய் ஃபியூச்சர் குவென் விழுந்துறான், இறந்துட்டான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கோட் பாக்கெட்ல ஆன்டி மேட்டர் சிலிண்டர் வச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே அதை எடுத்துட்டு நம்ம போயிடலான்னு எடுக்க போகும்போது லூசியோட கைய புடிச்சிடறான், மறுபடியும் கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா லூசி என்ன பண்றாங்கன்னா கீழே இருந்த கத்தி எடுத்து ஃபியூச்சர் குவென்னை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்மர் குவென் 2 பேத்தையும் காமிக்கிறாங்க. என் தங்கச்சி இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாளோ தெரியல, ஏன் சம்மர் அவளை நீ மிஸ் பண்றியா, ஆமா குவென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா லூசி வந்து நிக்கிறாங்க. ஹே லூசி என்ன இங்க வந்துட்ட, என்னாச்சு, அவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க லூசி. அப்போ நீ இங்க இருந்து போகணுமா, இல்ல சம்மர்
நான் இங்க இருந்து போக போறது இல்ல. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். என்னோட லைஃப் இனிமேல் இங்கதான் உன் கூட தான் நான் சந்தோஷமா வாழ்றதா எனக்கு பெர்ஃபெக்ட் லைஃப்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் கூடயே உன்னோட சிஸ்டரா நான் ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் சம்மர் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிருது சம்மருக்கு. சம்மர் அப்படியே லூசிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்மர், லூசி, வென் 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா சம்மர், நீ ஃபியூச்சர்ல போய் பாத்தியா? நம்ம வீட்ல என்ன நடந்தது? நீ இருக்கியான்னு பாத்தியா? நீங்க எல்லாருமே இருந்தீங்க, ஆனா நான் மட்டும் இல்ல சம்மர். இனி அங்க இருந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க லூசி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம சம்மரோட வீட்லயே தத்து புள்ளைய லூசி வளர ஆரம்பிக்கிறாங்க. ஏமி, சம்மர் 2 பேரும் லவ் பண்ற விஷயத்தையும் சொல்றாங்க. கேந்திரா, கில் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சம்மர், ஏமி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சம்மர், அவங்க அம்மா, அப்பா, லூசி, ஏமி எல்லாருமே ஹாப்பியா வாழ்றாங்க. வென்னும் லூசியும் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. லூசியும் அங்கேயே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்டர்ன்ஷிப்காக நாசாக்கு அப்ளை பண்றாங்க. அதுவும் ஓகேன்னு வந்துருது. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிக்கிட்டு இருக்கு. லைஃப்ல ஃபியூச்சர்ல நம்ம கண்ட்ரோலை எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஸ்பேஸ் அண்ட் டைம் நினைச்சா ஒரு நொடியில நம்ம வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் வாழலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, கடந்த காலத்தை பத்தி நினைக்கவே கூடாதாமா, நம்ம இந்த நிகழ்காலத்துக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பத்தோட அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலா போட் ஸ்விங்ல தான் உட்காந்து சம்மர், லூசி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னது, நம்ம பிடிச்சவங்க கூட சந்தோஷமா நிம்மதியா வாழணும், அதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்ஸ் ஓவர் அப்படியே முடியுது. லூசி சொல்றாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நல்லா இருக்கும்ல. ஏய், நான் உன் தங்கச்சி இல்ல, அக்கா அப்படின்னு சொல்றாங்க. சம்மர், இல்ல இல்ல, நான் எப்படி பார்த்தாலும் நான் தான் பெரிய பொண்ணு, நீ தான் என் தங்கச்சி சம்மர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க லைஃப் எல்லாமே பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்காங்க லூசி. இந்த த்ரில்லர் டைம் டிராவல் ஜேர்னில கலந்துகிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். சோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க.